என்னங்க பெருசா விஜய் அவர் 6 மணிக்கு மேலே எந்த பொதுக்கூட்டத்திலையுமே கலந்துக்க மாட்டார். 6 மணிக்கு மேலே அவர் பொதுக்கூட்டத்தை வைக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு வேற விஷயத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி. இது உண்மையா? என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலி அவர் 7 மணிக்கு தான் பேசணும். ஏகப்பட்ட பிரச்சனைகள்னா என்ன, மக்கள் கஷ்டப்படுறான், அதை பார்த்துட்டு அவர் தயவுசெய்து 3 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு மாற்றினதே அவர் தான். 410 ஏக்கர் பார்க்கிங் ஃபுல்லாகி இந்த வண்டி இங்கே நிற்கிதுன்னா யோசிச்சிங்க. யாராவது நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்க, ஒரே ஒரு தலைவனை காட்டுங்க, இன்னொரு 2 லட்சம் பேர் உனக்கு கூட போகிறான் உன் கூட்டத்துக்கு அப்படின்னா, வானா மக்கள் கஷ்டப்படுறான், நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு போவோன்னு ஒருத்தன் சொல்லுவான்னு சொல்லுங்க. நான் இனிமேல் இந்த மாதிரி டிபேட்டில் பேசுறது நிச்சயம். யாராவது ஒருத்தர் நான் சொன்னது போயின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பேசுறத கூட நிறுத்துறேன், அந்த ஓப்பன் சேலஞ்சே கொடுக்குறேன். ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, 2026 விஜயன் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமாக இந்த ஆகஸ்ட் 25 விஜயகாந்த் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு நாளாக நிச்சயமாக தமிழகம் முழுக்க அவரோட பிறந்தநாளை இப்படி கொண்டாடுவாங்க. இந்த மிஸ்டர் மோடி தானே சொன்னாரு, டே மோடி நான் சொன்னாரு. இப்போ நான் என்னென்னு கூப்பிடணும் அவரை எனக்கு தெரியலையே, சுப்ரீம் ஸ்டார் சொல்லணுமா, நானும் ஸ்டாருக்கு தான், நீ எப்படி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்டுருவாரோன்ற பயமாகுது. அதனால அண்ணன்னா பிரச்சனை இல்லை. ஆமா, அண்ணன் அப்பா வயசு இருந்தாலும் அண்ணன் அப்பா ஐயோ வேணாமா வேணவே வேணாமா அங்கிள் ஐயோ உலகத்திலேயே ஏதோ அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையிலும் அது ஒரு பெரிய கெட்ட வார்த்தையா நீங்க அங்கிள் ஆயிடுச்சு. வேணாம் அண்ணனே கூப்பிடுறேன். சரத்தண்ண 14 இன்டர்வியூவா இந்த அங்கிளுக்கு நான் பட்ட பாடு இருக்குது எப்பாடேன்னு அப்படின்னு நீங்க எப்படி வேணாலும் வச்சீங்க. நான் கட்சியில தோழனோ தொண்டனோ இல்லை, ஆனா ரசிகன். பரீட்சை எழுத போறீங்க, ஒருத்தன் 1 மாசம் படிப்பான், ஒருத்தன் 1 வருஷம் படிப்பான், ஒருத்தன் 1 வாரம் படிப்பான், ஒருத்தன் 1 நாள் முன்னாடி கூட படிப்பான். பரீட்சையில என்ன நம்ம கேட்போம், பரீட்சையில பாஸ் ஆனீங்கன்னு கேட்போம், என்ன மார்க்குன்னு கேட்போம்ல. ஜாம்பவானியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவேகாவின் ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். சார், இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் விஜய் மாநாடு நடத்தினதுல இருந்து இந்த அலை இன்னும் ஓய்ந்த பாடையில எங்க பார்த்தாலும் அவரை பத்தினத பேச்சுதான். மாநாட்டினை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான். விஜயோட மாநாடு வளர்ச்சியா வீழ்ச்சியா, ஜெயிச்சாரா சாதித்தாரா சறுக்குனாரான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். எதற்காக அப்படி பாத்தீங்க அப்படின்னா அவர் கூடிய கூட்டங்கள் அவருக்காக கூட்டினது இல்ல, விஜய் வேடிக்கை பார்க்க தான் வந்தாங்க, இல்ல அவர் வேடிக்கை பார்க்க தான் வந்தாங்க. உண்மையாலுமே நீங்க களத்துக்கு போனீங்களா? உண்மையாலுமே கூடிய கூட்டம் விஜய் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் வந்தாங்களா? 1 வாரமா அங்கதான் இருந்தோம். வேடிக்கை பார்க்க வந்தாலும் வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு வரான்ல, அது கூட இங்க காசு கொடுத்தாதானே வேடிக்கை பார்க்க கூட்டு வராங்க. நீங்க கேட்ட கேள்விக்காக நம்ம சொல்ல வரேன், இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற கூட்டம் இல்லைங்க. மனசார ஒரு மனிதன் மேல் தன் தலைவன் மேல் ஒரு அன்பு செலுத்துகிற கூட்டம். அது எல்லாருக்கெல்லாம் அமையாது, விரலுட்டு எண்ணக்கூடியவங்களுக்கு தான் அமையும். எம்ஜிஆர், அதுக்கப்புறம் அண்ணா, எம்ஜிஆர், ரஜினி, அதுக்கப்புறம் விஜய்னா 4வதா. ஸோ இவங்கள மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் சேரும். அது அது ஒரு கனெக்ட், தலைவனுக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு கனெக்ட். லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன், தே ரைஸ் டு த அக்கேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு தலைவன் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறான்ற போது அந்த உருவாக்கம் அது ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு வாழ்வியலாகவே அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது, நம்மளை அறியாமையே நடக்குதுரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உலகத்தில் சில விஷயங்கள். அதுபோல் அது நடக்கும். அது ஒரு பாச பிணைப்பு, எங்கேருந்தோ ஒரு டெலிபதி அது இதுன்னு எல்லா பத்தியும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது ஒரு கனெக்ட் பத்தி, மக்களுக்கும் அவருக்குமான ஒரு கனெக்ட் பத்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நிறைய சர்ச்சைகள் எழுந்துகிட்டு தான் இருந்தது. அதுல பாத்தீங்க அப்படின்னா திருச்சி சூர்யா அவர்கள் ஒரு விஷயம் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. என்னங்க பெருசா விஜய் அவர் 6 மணிக்கு மேல எந்த பொதுக்கூட்டத்திலையுமே கலந்துக்க மாட்டார், 6 மணிக்கு மேல அவர் பொதுக்கூட்டத்தை வைக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமே பாத்தீங்க அப்படின்னா அவர் வேற விஷயத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி. இது உண்மையா? கட்சிக்குள்ள இருக்கீங்க, பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவர் கூடவே இருக்கீங்க. இப்போ தங்கை அனிதா இறந்ததுக்கு போகும்போது நைட்டு 12 மணி சரிங்களா. அப்புறம் இந்த 13 பேர் தூத்துக்குடியில் இறந்து போனாங்களா, சுட்டு கொல்லப்பட்டாங்களா, அவர் நைட்டு தான் ஃபுல்லாக போய் அவர் பார்த்தாரு. இப்போ அஜித்குமார் இறந்ததுக்கு போகும்போது நைட்டு ஈவினிங் 8:30 9 இருக்கும், 9 o'clock அரௌண்ட் 9 o'clock போய் பார்த்துருக்காரு. கள்ளக்குறிச்சி இந்த சம்பவம் இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் போய் அப்போ ஒரு 7-8 மணி இருக்கும். ஸோ தொடர்ந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். நான் இன்னும் சொல்ல போகிறேன்னா நீங்கள் இந்த மாநாட்டு விஷயத்தை வச்சு என்ன சொல்லணேன், யார் சொன்னான்னு சொன்னீங்க?
திருச்சி சூர்யா அவர்கள். பப்ளிசிட்டி தேடுறதுக்காக ஏதோ வியூஸ் வாங்கிறதுக்கு வளர்றவங்களுக்குலாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. களத்தில் நின்றுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இன்னும் நடந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலி அவர் 7 மணிக்கு தான் பேசணும், 6 மணிக்கு தான் இது 5 மணிக்கு தான் மாநாடே ஆரம்பம். அதில் இந்த மதுரை மண்ணுக்கே உள்ள இந்த கலை நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் கவியரங்கள்லாம் முடிச்சு 6 மணிக்கு ஆரம்பித்து அவர் 7:30 மணிக்கு 7 மணிக்கு பேசுகிற மாதிரி தான் பிளான். 7க்கு ஆரம்பித்து ஒரு 8க்கு முடிக்கிற மாதிரி. ஆனால் மக்களோட அந்த வெயில் தாக்கத்தை தாங்க முடியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைனா மக்கள் கஷ்டப்படுறான், அதை பார்த்துட்டு அவர் தயவுசெய்து 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு மாற்றினதே அவர் தான் ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, நம்ம லேட்டாக அவங்க லேட்டாக போவாங்க, நம்ம சீக்கிரம் முடித்தா பொழுதோடு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு ஆக்சிடென்ட் ஜோன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா வெடிக்காதல அந்த 3 மணி 4 மணி. நானே எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணும்போது, நைட் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 2 வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, 3 வரைக்கும் ஓட்டிடுவேன். அந்த 3 மணிக்கு மேலே அப்படியே சொக்கும் நம்மள அறியாமே, எல்லாருக்குமே இருக்கும். அது வெடிக்காத்துல தான் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் மேக்ஸிமம். அப்போ தான் நின்று டீலாம் குடிச்சிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு அப்புறம் தான் நம்ம திரும்பி கிளம்பி போவோம். அது இல்லைனா யாராவது தூங்கினா அவன் மாற்றி ஓட்டுவாங்க. உதாரணம் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் யோசிக்கிற ஒரு மனிதனாக இருக்காது. சும்மா எதை எடுத்தாலும் பேசணும், யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் வளரி கொட்டலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அவங்களெல்லாம் நான் என்னன்னா, நான் ஒரு தமிழனுக்குன்னு சில பண்புகள் உண்டு. இந்த பண்பை மீறுபவர்கள், இந்த பண்பு இல்லாதவர்களை நான் விமர்சிக்கிறது கூட கிடையாது, அவங்கள பற்றி நான் பேசுறது கூட கிடையாது. என்ன உண்மைன்றது எனக்கு தெரியும். அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னும் சொல்ல போச்சுன்னா, அந்த மாதிரி பரப்புரை பண்ணும்போது இந்த தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க, வேலைக்கு போனவன் எல்லாருமே எப்போ வருவானா ஒரு 7 மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு வர பிளான்ல இருந்திருப்பான். அவன் தான் இன்னொரு 3-4 லட்சம், இப்போ 15 லட்சம் பேர் கூட்டினாங்கல்ல, கிட்டத்தட்ட 5 லட்சம் குறையாம கூட்டியிருக்காங்க. இன்னொரு 3 லட்சம் பேர் கூட்டியிருப்பாங்க குறைஞ்சபட்சம். அது இல்லாமல் வேலூர், அதாவது ஆல்ரெடி ரோடு வரைக்கும் டிராஃபிக் ஆயிடுச்சு. நாங்கள் களத்தில் நின்று தான் பேசிட்டு இருக்கேன். நான் கண்ணுக்கு நேரம் பார்த்தேன். அவரை மாதிரி 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு வாயில் வந்ததெல்லாம் புழுகலை, ஃபுல்லாயிடுச்சு. அந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அந்த தூத்துக்குடி மதுரை டு தூத்துக்குடி போகிற ஹைவேஸ், அது 200 அடி ரோட்ல சாலையில் ஒரு அடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சைடே கோயிங் டுவர்ட்ஸ் தூத்துக்குடி ரோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரே சைடு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வண்டி அங்கே 410 ஏக்கர் மொத்தம் பார்க்கிங் மட்டும். அந்த பார்க்கிங் ஃபுல்லாகி 410 ஏக்கர் பார்க்கிங் ஃபுல்லாகி இந்த வண்டி இங்கே நிற்கிதுன்னா யோசிச்சிங்க. அந்த ப்ளூ பிரிண்டே என்கிட்ட இருந்துச்சு. உட்காந்து சேட்டலைட்ல எடுத்து போட்டவன்னா உட்காந்து நாங்கள் ட்ராக் பண்ணல என்னன்றதை உட்காந்துட்டு மாவட்ட செயலர் அவங்க டீம் தாவேக்காவோட உட்காந்து எப்படி வரணும் என்ன எதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். பொதுச் செயலாளருக்கு காமிச்சு அவரும் ஐடியா கொடுத்து இப்படி பண்ணுங்கன்னு அவரோட அறிவுறுத்தின் பேரில் தான் இது எல்லாமே நடத்தியிருக்காங்க. அதனால் ஒரு வாரம் அங்கே தான் இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னென்ன நடக்குதுன்னு. அது 1 மாசமா நடக்குது, பார்க்கிங் வரைக்கும் சொல்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வண்டியை விட்டோம் அப்படின்னா ஏர்போர்ட் வரைக்கும் வந்துடுச்சு வண்டி. கிட்டத்தட்ட மதுரை சிட்டிலேருந்து 25 கிலோமீட்டருக்கு வெளியில் இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், மாட்டு தாவணி மேல வண்டியை நிறுத்திட்டாங்க. அங்கேயே அவனுங்க அப்படியே வீடியோவை பார்த்துட்டு அண்ணன் பேசுறதை கேட்டுட்டு அப்படியே திரும்பிட்டாங்க. அவனுங்களாம் உள்ளே வந்தோன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கு. அதனால் எதையாவது பேசணுமேன்றதுக்காகலாம் பேசக்கூடாது, உளறி கொட்டக்கூடாது. அவர் மக்களுக்கான ஒரு தலைவனாக இருக்காது. யாராவது நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள், ஒரே ஒரு தலைவனை காட்டுங்க, இன்னொரு 2 லட்சம் பேர் உனக்கு கூட போகிறான் அவன் கூட்டத்துக்கு அப்படின்னா, வானா மக்கள் கஷ்டப்படுறான் நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு போவோன்னு ஒருத்தன் சொல்வான்னு சொல்லுங்கள். நான் இனிமேல் இந்த மாதிரி டிபேட்டில் பேசுறதையும் நிறுத்திடுறேன். ஒரு தலைவன் சொல்ல மாட்டான். அது போதுங்க வந்த வரைக்கும். அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது இது முன்னாடி மாநாடு பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் பேசும்போதெல்லாம் பாருங்க, இதுக்கு முன்னாடி மாநாட்டில் அப்படி சொல்ல மாட்டார். இந்த மாநாட்டில் அவர் சொல்லியிருப்பார். முந்தின மாநாட்டிலையும் அதே தான், கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாநாட்டிலையும் சொல்லுவார் அவர், இங்கே வந்திருக்கும் மக்களுக்கும் என் அருமை நண்பர்களுக்கும் காணொலி வானொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் நண்பிகளுக்கும் என் உயிர் வணக்கம். நீங்க எடுத்து போட்டு பாருங்க, அது வரும். அவர் பேசின வார்த்தை இருக்கும். ஏன் அதை காணொலியும் வானொலின்னு அது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாரு அப்படின்னா இதுதான் அதுக்கு ரீசன். கண்டிப்பா. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல இன்னைக்கு எதனா பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு முடிச்சிடுறேன். அவர் வரத்துக்காக அவங்களுக்கு சொன்ன டைம் 7 மணி, அப்ப வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. இப்ப திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஏமாத்தமா ஆயிடும் இல்லையா. அது ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்களை அட்ரஸ் பண்றதுக்காக இதை சொல்றாரு. கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு பண்புள்ள, ஒரு நற்பண்பு, வெறும் பண்பு இல்லை, நற்பண்புள்ள ஒரு தலைவனாக மக்கள் மேல அந்த அளவுக்கு அவரே சொல்லிட்டார். ஐ வர்ஷிப் பீப்புள், ஐ லவ் பீப்புள், ஐ என்ஜாய் பீப்புள்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அது தெரியுது. சுயநலம் இல்லாமல் அடுத்தவனுக்காகடா அவன் தான் தலைவன். ஐயோ, தலைவனு மக்களுக்காக தலைவன் கஷ்டப்படலாம், தலைவனுக்காக மக்கள் கஷ்டப்படவே கூடாது.
அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள மனிதர் அவர். அதனால யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்றோம், களத்தில் நின்று நேர்ல பார்த்தா எங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. கண்டிப்பா அதை தான் உங்க எல்லாருக்கும் இந்த நேயர்களுக்கும் உண்மையை சொல்லதான் நாங்க வந்திருக்கோம். யாராவது ஒருத்தர் நான் சொன்னது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பேசுறத கூட நிறுத்துறேன். அந்த ஓப்பன் சேலஞ்சே கொடுக்குறேன். சூர்யா அந்த சேலஞ்சு கொடுக்குறான்னு கேளுங்க பாப்போம். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரேமலதா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க, விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியாக விளம்பரத்துக்காக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு. விஜயகாந்த் அவர்கள் வந்து உடம்பு செல்லாதப்ப அவர் எங்க போயிருந்தாரு, என்ன இப்ப திடீர் பாசம் எல்லாம் கேள்வி வருது. இதுக்கான உங்க பதில் என்னவாக இருக்க போகும்? விஜயகாந்தை எதற்காக ஒரு விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறதா தாவேகா? அவருக்கு அது அவசியமே கிடையாது. அது அவருக்கு அவசியமே கிடையாது. சில உண்மைகள் சில இடத்துல எல்லா இடத்துலயும் இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. அதை யாரையாவது பார்க்க விட்டாங்களா அவங்க? ஃபர்ஸ்ட் நிறைய கேள்விகள் இருக்கு. போன்லயாவது நலன் விசாரிச்சிருப்பாரா, என்ன கேட்டிருக்காரு? சிம்பிளா சொல்றேங்க, உள்ள அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு எதுவும் தெரியாது. பார்க்காம இருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் மதுரை மண்ணு, புரியுதா? மதுரை மண்ணு மதுரையில தான் நடக்குது. மதுரை ஆளு அவரு, அந்த மண்ணோட ஆளு, அந்த ஊர் ஆளு, அந்த மாவட்டத்தோட ஆளு விஜயகாந்த் அண்ணன். அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போதில் உங்களுக்கு என்ன, ஏன் இப்படி பண்றீங்க, சூப்பர் நன்றி வாழ்த்துக்கள்ட்டு போங்களேன். அவர் ஒன்றும் தவறா பேசலையே, அவர் ஒன்றும் கிண்டல் பண்ணல, அவர் ஒன்றும் அசிங்கப்படுத்தலையே, அவரை பொறுமையா தானே பேசியிருக்காரு. நம்ம விஜயகாந்த் பத்தி பேசுவதால வந்துட்டு விஜயகாந்த் ஆதரவாளர்களும் தாவேகாக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? சிம்பிளா சொல்றேன், கேப்டன் பிரபாகர் இப்ப நான் கம்பாரிசன் நீங்க வச்சதுனால நான் வைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, விஜயகாந்த் அண்ணன் இருக்கும்போது எவ்வளோ ட்ரால் பண்ணாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? அப்போ இப்போ அவர் உடல்நிலை முடியல, அவர் இல்லை, போயிட்டார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை விஜயகாந்த் அண்ணன் இருந்திருந்தாருன்னா விஜயண்ணா வந்திருப்பாரான்னு கூட தெரியாது. அப்படியே வந்தாலும் விஜயகாந்த் அண்ணன் விஜயண்ணனுமே சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டு ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் மேடம், யாரா வேணாலும் இருக்கட்டும், போற்றுபவர்களை வாழ்த்துங்கள், தூற்றாதீர்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மரியாதை நீங்க சொன்ன மேடம்க்கு நான் கொடுக்கல, அந்த கேப்டனுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும். அது இன்னைக்கு அவர் பிறந்த நாள், இன்னைக்கு வந்து எதுவும் பேசக்கூடாது, ஏன்னா வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடணும்னு இந்த நாளை சொல்றாங்க. நிச்சயமாக இவங்க சொன்ன அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுமே வந்துட்டு தவறாக சொல்லல, அவரும் வந்துட்டு எனக்கு பையன் மாதிரி தான். முடிச்சிடுறேன். நான் வறுமை ஒழிப்பு தினமா இந்த நாளை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அவரோட பிறந்த நாளுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பேசுறதுனால வரதுனால கேப்டனுக்கு இதை இவர்கள் கூட்டணி வைத்திருக்கும் அரசியல் கட்சிகள் செய்யலான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எழுதி வச்சுக்குங்க, 2026 விஜயண்ணா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமாக இந்த ஆகஸ்ட் 25 விஜயகாந்த் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு நாளாக நிச்சயமாக தமிழகம் முழுக்க அவரோட பிறந்த நாள் இப்படி கொண்டாடுவாங்க. கண்டிப்பா, அதுல மாற்று கருத்து இல்லை. அப்படின்னும் போது விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்து சாராருக்கு அது விருப்பம் இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தை பார்க்க வைக்கிறா இல்லையா? அவர் பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு நாசூக்கா சில விஷயங்கள் முடிச்சுட்டேன். நீங்க திருப்பி கேட்கறது வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை அவர் பிறந்த நாள் அன்னைக்கு வேண்டான்னு நான் பாக்குறேன். நான் அதையும் சொல்லிட்டேன், அவங்க அந்த மேடம்காக நான் கொடுக்குற மரியாதை இல்லை, அவருக்காக கொடுக்குற மரியாதை நான் முடிச்சிட்டேன். விட்டு கேள்வி வாங்க. நெக்ஸ்ட் இந்த சரத்குமார் பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் மோடி அப்படின்னு இவர் எப்படி சொல்லலாம், அரசியல் நாகரிகம் தெரியலையா, இன்னும் அந்த அளவுக்கு அவர் வளரல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. மிஸ்டர் மோடி அப்படின்னு அப்படி சொல்லலாமா? ஏன்னா அமெரிக்கால மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு தெரியல, நம்ம என்ன பண்ண முடியும், இன்னும் பேசுறதுக்கு இல்லை. அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாம் எங்க அப்பா வயசாகுது, இவங்களாம் நான் போயிட்டு எப்படி நான் வந்து இவங்களை வந்து விமர்சிக்குதுன்ற போது நான் முதலே சொன்னேன், தமிழர் பண்பு உள்ளவன் நான் சொல்லிட்டேன். புரியுதா? ஸோ இப்போ யாரை விமர்சிக்கணும், கருத்து ரீதியா நீங்க வந்தீங்கன்னா நான் விமர்சிக்கலாம். என்ன எங்க பேர் அதுக்கு தாங்க வச்சிருக்கு. உங்க நேம் என்னன்னே எனக்கு தெரியாது, தெரியலன்னா சிஸ்டர்னு சொல்றோம், இல்ல மேடம்னு சொல்றோம். என்ன இதுதான் சொல்ல முடியும். பேர் தெரிஞ்சா சொல்லி என்ன மேடம், இப்போ உங்க பேர் கவிதானா கவிதா மேடம் சொல்ல போறோம். ஒரு உதாரணத்துக்கு சவிதானா சவிதா மேடம் நம்ம சொல்ல போறோம். இவ்வளவுதான். நீங்க எப்படி வந்து இல்ல மிஸ்ஸஸ் சவிதா மேடம், கரெக்டா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மிஸ்ஸஸ், கல்யாணம் மிஸ் சவிதான்னு சொல்லுவோம். எப்படி நீங்க மிஸ்ஸஸ் சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? பின்ன மிஸ்டர் மோடின்னு தானே சொன்னாரு, டே மோடி நான் சொன்னாரு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர். அதுதான் சொல்ல வரேன் மேடம். மிஸ்டர்ன்றது வந்து ஒரு ஆங்கிலத்தில் மாண்புமிகு, மதிப்புக்குரிய, மேதகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அவர் வளரல, அரசியல்ல வளரல அப்படின்ற ஒரு வளர்றதுக்கு பேர் சொல்றதுக்கு எதுக்கு வளரணும்? ஏங்க ஒரு வயசு குழந்தை உங்க வீட்டுல இருக்கும், கவிதா இங்க வா அப்படின்னு உங்க குழந்தை சொல்லிச்சு அப்படின்னா, என்ன வளர வேலை என்ன போய் பேர் சொல்லி கூப்பிடுன்னு கேட்பீங்களா? எங்க பேருன்றது எதுக்குங்க? அதுக்கு பேருன்றதே அதுக்கு பேர் சொல்றதுக்கு தாங்க அந்த பேரு.
மிஸ்டர் மோடி சொல்லாம மிஸ்டர் வேற என்னன்னு சொல்லணும்? 2 வயசு குழந்தைய மோடின்னு தானங்க சொல்லுது. ஏங்க ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, இது இன்று இல்ல, காலம் தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். என்ன அவர் எங்க போறாரோ அந்த இடத்துல விசுவாசமா இருப்பாரு சரத்குமார் அண்ணன், சரத்குமார் சார். அவருக்கான வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும். ஏன்னா நானும் இப்போ நான் என்னன்னு கூப்பிடணும் அவரை எனக்கு தெரியலையே, சுப்ரீம் ஸ்டார் சொல்லணுமா, நானும் ஸ்டார் கிட்ட நீ எப்படி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்டுருவாரோன்ற பயமாகுது. அதனால அண்ணன்னா பிரச்சனை இல்லை. ஆமா அண்ணன் அப்பா வயசு இருந்தாலும் அண்ணன் அப்பா நான் கூட திட்டு, ஐயோ வேணாமா வேணவே வேணாமா அங்கிள், ஐயோ அது உலகத்திலேயே ஏதோ அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையிலும் அது ஒரு பெரிய கெட்ட வார்த்தையா நீங்க அங்கிள் ஆயிடுச்சு. நான் அண்ணனே கூப்பிடுறேன், சரத்தண்ணனே நான் கூப்பிட்டுக்கிறேன். அப்பா வயசு இருந்தாலும் அண்ணனே. அப்பா என்ன எப்படி நீ அப்பான்னு கூப்பிடலாம்? மோதி பார்க்கலாமா? நான் என் பாடி பத்தி ஆம்பாரு, நம்ம காட் பாடி மாதிரி இருக்கிறோம், அவரு மசில் மேன். அதனால அண்ணன், அதனால அண்ணனுக்கு இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும். விசுவாசத்தின் உச்ச அண்ணன் எங்க போறாரோ அங்க இருப்பாரு. திமுக இருக்கும்போது திமுக உச்சமா இருப்பாரு, அதிமுக இருக்கும்போது அதிமுக உச்சமா இருப்பாரு. விசுவாசத்துக்கு கட்சியவே கொண்டு போய் இணைச்சிருக்காருல்ல பாஜக, ஒரு தேசிய கட்சியில இணைச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதுதான் சொல்ல வரேன். யார் வேணாலும் இணைக்கலாம், நான் கூட போய் இணைக்கலாம், அது பிரச்சனை இல்லைங்க. அதனால போதும். அடுத்த கேள்வி கேளுங்க. நீங்க ஏதோ கேட்டீங்க, என்ன சொன்னீங்க? அங்கிள் என்ன சொன்னீங்க? அங்கிள் நல்ல வார்த்தை தானே, இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் கை கொடுங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் நான் கிட்டத்தட்ட ஒரு 14 இன்டர்வியூ பேசியிருக்கேன். முதல் தடவையாக இது 15வது இன்டர்வியூ. இந்த 2 நாள்ல முதல் தடவையாக நீங்க தான் அங்கிள் ஒரு நல்ல வார்த்தைன்னு சொல்லி பேசுறீங்க. அட்லீஸ்ட் 14 இன்டர்வியூவா இந்த அங்கிளுக்கு நான் பட்ட பாடு இருக்குது எப்பாடேன்னு அப்படின்னு. கண்டிப்பா. இப்ப நாடு முழுவதும் ஒரு ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஸ்கேம் பண்ணிருக்காங்க, வாக்கு திருட்டு நடந்திருக்குது, 65 லட்சம் வாக்காளர்கள் திருடப்பட்டிருக்கிறாங்க, நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான புகார்கள் காங்கிரஸ் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வருது. விஜய் அவர்கள் இன்னும் இதை பத்தி எதுவும் பேசாம இருக்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? அவரோட பேச்சை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க எல்லா கட்சிகளும். SIR பத்தி அவர் பேசிட்டாரு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூஸ பத்தி அவர் எடுத்து கொடுத்துட்டாரு. அவரு சொல்ல வரல, நீங்க மாநாட்டுல இததான் பேசணும் அததான் பேசணும்னு நீங்க எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு என்னைக்குமே பாத்துக்கங்க. ஒரு தொண்டர்களாக, ஒரு ரசிகராக எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இவங்க இத பத்தி பேசணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, சீமான் அவர்கள் பேசுறதுக்கு பதில் கொடுக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. தொண்டர்கள், தோழர்கள், ரசிகர்கள் இவெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இந்த எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற கோஷ்டி யார் தெரியல, இந்த 200 ரூபா வாங்கிக்கிற உருட்டு பீப்புள் தான். அவர் அதை பத்தி பேசல. 67 அப்படின்னு, அது 72 அப்படி, 47 இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு தெரியுமா? 47 8 அதை பத்தி பேசவே இல்லை. 47 பிரியும் போது அதை பத்தி பேசல. இப்படியெல்லாம் ஆளாளுக்கு ஊட்டின்னு தான் இவங்க. அவர் அதெல்லாம் எதுவுமே யாரும் ரசிக்கல. அவர் நின்னாலே போதும் ரசிகர்களாக இருந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அவர் என்ன பேசியிருக்காரோ அந்த கருத்தியல் எடுத்து தான் நம்ம பேசணும். அதில் சரியா தவறா, அதில் என்ன முரண்பாடுகள் இருக்குன்னு பேசணும். ஒரு நாள்ல ஒரு மாநாட்டுல ஒரு அரசியல் பேச்செல்லாம் பேசி முடிக்க முடியாது. பல விஷயங்கள் இருக்கு. தோராயமா அவர் சொல்லிட்டார், பெண்களுக்கு நான் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, மருத்துவம், அப்புறம் நெசவாளர்கள், உழைப்பாளிகள், இந்த மாதிரியான எல்லாத்தையும் ஒரு ரேட்டா சொல்லிட்டாரு. அது இல்லாம தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. என்ன முக்கியமான தீர்மானம் அதை நிறைவேற்றிட்டாங்க. இவ்வளவுதான் பண்ண முடியும் ஒரு மாநாட்டுக்கு. அவர் மாநாட்டுக்கு வந்திருக்கிறது அவர் ரசிகர்களை பார்க்க, அவர் ரசிகர்களுடன் சேர, ஒரு கனெக்டுக்காக உள்ள ரசிகர்களை பார்க்க வந்தாங்க. தோழர்கள், எல்லாருமே ரசிகன், தோழன், தொண்டன் எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணு வித்தியாசமே கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் வச்சீங்க. நான் கட்சியில தோழனோ தொண்டனோ இல்ல, ஆனா ரசிகன் இல்ல. திமுகவையும் பாஜகவையும் நல்லா விமர்சனம் பண்ணினவர், பாஜக செய்த அந்த குற்றங்களையும் பேசி இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதானே சொல்லிட்டாரு மோடிஜின்னு சொல்லி. அதுதானே உங்க சரத்குமார் போன கேள்வி, மிஸ்டர் மோடி நீங்க எப்படி சொல்லலாம் அவரை பார்த்து அப்படின்னு. அதுதானே கேக்குறாரு அவரு. அவர்தான் மிஸ்டர் மோடி நீங்க எப்ப பண்ணி தர போறீங்க, கச்சத்தீவை எப்ப எங்களுக்கு மீட்டு கொடுக்க போறீங்க, நீட் எப்ப கிளியர் பண்ண போறீங்க, இந்த பிரச்சனையை எப்ப தீக்க போறீங்க அப்படின்னு எடுத்து வச்சுட்டாரு அவரு. நீங்க எனக்கு ரொம்ப சிம்பிள் மேடம், அது ஒரு திருவிழா, ஒரு வீட்டு கல்யாணம் மாதிரி வச்சுங்களா. ஆனா இங்க வேற மாதிரி பாக்குறாங்க. அது அவர்களுக்கான மாநாடு. அந்த மாநாடு இப்போ உங்க வீட்டு கல்யாணத்துல நீங்க வெஜிடேரியன் போடுவீங்க, நான் வெஜிடேரியன் போடுவீங்க, உங்க இஷ்டம். புரியுதுங்களா? என்னங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போட்டுக்கிறீங்க, எனக்கு மட்டன் பிரியாணி தான் போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது. அதெல்லாம் இல்லைங்க. அந்த கல்யாணத்துல மட்டன் பிரியாணி போட்டாங்க, நீங்க ஏங்க போடல? ஒருவேளை உங்க அக்கா கல்யாணத்துல மட்டன் பிரியாணி போட்டுருந்துருக்கலாம். உங்க தாய் யாரோ ஒரு சொந்தக்காரன் உங்க அக்கா கல்யாணத்துல மட்டன் பிரியாணி போட்டாங்க, நீ ஏன் சிக்கன் போட்ட? மட்டன் தான் போடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா?
அப்போ ஒரு மாநாடுனா தீர்மானங்கள் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் ஒரு டெரைவேஷன் கிரியேட் பண்றீங்களா பழசை வச்சுக்கிட்டு, அதையே கொண்டு வந்து வைக்காதீங்க. அவர் என் வீட்டு கல்யாணத்துக்கு என் இஷ்டம், உங்க வீட்டு கல்யாணத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ற மாதிரி அவரோட மாநாட்டுக்கு அவரோட இதுல பண்றாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், விருப்பம் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். நான் அப்படிதான் என்னால சொல்ல முடியும். விமர்சனம் அவர் பேசினதுல தான் எடுத்து வைக்கணும். இதை ஏன் பேசவில்லை, அதை ஏன் பேசவில்லை, சீமானை பத்தி ஏன் சொல்ல, சீமானெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, அதான் தெளிவு பண்ணிட்டாரு. எனக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்குது, சிங்கம் தனக்கு யார் இத்து போனவன் செத்து போனவன் வெத்து போனவனை பத்தி எல்லாம் கண்டுக்காது, தனக்கு யாரு முக்கியம், தான் எதை நோக்கி பயணிக்குதோ தானே வேட்டையாடி சாப்பிடுன்றாரு. அந்த வேட்டையாடி சாப்பிடுற அந்த 2 டெரிட்டரியில அதிமுக கூட கிடையாது. 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. தெளிவுபடுத்திட்டாரு. இன்னும் என்ன பிரச்சனை? ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலுங்க. நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்லாம் யாரையும் கேட்க. பரீட்சை எழுத போறவன் பின்னாடி இருக்கிற கேள்வி முன்னாடி எடுத்து எழுதுவான், முன்னாடி இருக்கிற கேள்வி பின்னாடி எழுதுவான். நீ முதல் கேள்விதான் எழுதணும்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி அவர் இஷ்டம். அவர் பேசினது என்ன பேசியிருக்காரோ அதுல இருந்து கருத்துக்கள் கேளுங்க, அதற்கடுத்த விமர்சனம் வைங்க, அதை பேசுவோம். இதை ஏன் பேசவில்லை அது ஏன் பேசவில்லைன்னு கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை. இப்ப திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு இவர் எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. இப்படி பிரதான கட்சிகளே ஓட்டு சேகரிப்புல இவ்வளவு மும்முரமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஏன் விஜய் அவர்கள் இன்னும் மாநாடோட நிறுத்திட்டாரு? இன்னும் அடுத்த கட்ட வேலைகளை எப்ப ஆரம்பிக்க போறாரு? காலம் இன்னும் ரொம்ப குறுகலாக இருக்கிறது. சோ கூட்டம் கூடிடுச்சு, நம்மளுக்கு ஓட்டா மாறிடும், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஓவர் கான்பிடென்ட்ல இருக்காரா விஜய் அவர்கள்? நீங்க பதில் சொன்ன மாதிரி சொன்னீங்க. நான் வேணா கேள்வி வேணா கேட்கட்டுமா? அப்படியே மாத்திக்கலாமா? விஜய் எப்போ பிரச்சாரத்துக்கு போவாருங்க? அதான் நானும் கேக்குறேன் உங்ககிட்ட, எப்ப பிரச்சாரத்துக்கு போவாரு? பதிலா இருந்துச்சு, நான் கேள்வியா மாத்துறேன். எப்ப பிரச்சாரத்துக்கு போவாரு? ஏன்னா பேசும்போதே பாத்தீங்க அப்படின்னா என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு முடிஞ்சிருக்கு. வருவாங்க. எங்க ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன்னு, பரீட்சை எழுத போறீங்க. ஒருத்தன் 1 மாசம் படிப்பான், ஒருத்தன் 1 வருஷம் படிப்பான், ஒருத்தன் 1 வாரம் படிப்பான், ஒருத்தன் 1 நாள் முன்னாடி கூட படிப்பான். கடைசியில என்ன நம்ம கேட்போம்? பரீட்சையில பாஸ் ஆனியான்னு தானே கேட்போம். என்ன மார்க்னு கேட்போம்ல. அவ்வளவுதான், சிம்பிளஸ்ட். பாஸ் பண்ணியா, மார்க் இந்த சென்ஸ் தானே. பரீட்சை என் பையன் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான்பா அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ல தான் நானும் சொல்றேன். அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 6 மாசம் 1 வருஷம் தேவைப்படுது, 10 மாசம். இவருக்கு 3 மாசமே போதுன்ற ஒரு நிலைமையில இருப்பாரு. பட் நான் ஒரு எடுத்துக்காக, அதாவது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரேன். ஆச்சு, விரைவில் ஆரம்பிச்சிட்டார் சொல்லிட்டார். செப்டம்பர்லேருந்து போற அந்த மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிப்பார். இப்பதான் முடிஞ்சு 3 நாள் தான் ஆகுது. ஸோ அதுக்காக சில நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நம்ம அசால்ட்டா பேசிடுறோம் இப்படி அப்படின்ட்டுன்னு. ஆனா அவங்களுக்கு களத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பாதுகாப்பு போட்டு, அவ்வளோ அந்த ரேம்பில் அவர் நடந்து போறதுக்கு பவுன்சர்ஸ் வச்சு கிரீஸ் எல்லாம் போட்டு கூட எப்படி எகிரி கூச்சி வராங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? இது அவனை தடுக்கவும் முடியல, அரவணைக்கவும் முடியல. ரெண்டுத்துக்குமே உள்ள ஒரு பிரச்சனையா ஒரு திருசங்கு சொர்க்கம் மாதிரி நடுவுல மாட்டிட்டு நிக்கிறார் அண்ணன். அவனை அடிக்கணும், அவனை தூக்கி போட்டு இது பண்ணணுன்ற எண்ணமும் இல்லை, ஆனா அரவணைக்கவும் முடியாது. அவன் யோசிச்சு பாருங்களேன். சரி வந்தா வான்னு விட்டுருந்தாங்கன்னா 1 லட்சம் பேர் அது மாதிரி என்ன ரேம்ப் என்ன இருக்கும்? உடஞ்சி விழுந்துருக்கும். அப்ப அந்த 1 லட்சம் பேர் ஏறி அந்த உடஞ்சி விழுந்துச்சுன்னா, ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யாருக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா யாருக்கு பொறுப்பெடுத்துப்பாங்க? அப்ப ஒட்டுமொத்த கெட்ட பேர் அண்ணனுக்கு தானே. அதெல்லாம் பசங்க யோசிக்கணும். கொஞ்சம் ஆர்வ கோளாறுல தான் இருப்பாங்க, அது தவறு கிடையாது. அது அண்ணன் மேல இருக்கிற அதிக அளவுமான பாசம். இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. இது பொறாமையில தான் நிறைய பேர் பேசுறாங்களே தவிர, விசிலடிச்சாங்க கொஞ்சம் அறிவே கிடையாது, ஏறிலாம் மேல போறானுங்க பாரு, இவனுக்குலாம் என்ன அரசியல் தெரியும். இதெல்லாம் காண்டுல சொன்னது. இதெல்லாம் என்ன சொல்லணும், காண்டுல சொன்னது. ஐயோ இந்த மாதிரி என்னை எவனும் தொட மாட்டேங்கிறானே, என்னை எவனும் கட்டி பிடிக்க மாட்டேங்கிறானேன்ற ஒரு வன்மமும் காண்டுல சொன்னதை தான் நான் பார்க்க போறேன். இதெல்லாம் கொஞ்சம் களத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவர் எங்க நின்று பேசணும், எங்க நிக்க கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல நின்னாருன்னா மொத்த டிராபிக் ஜாம் ஆயிடும். நான் கேட்கிற மாட்டு தாவணியில இருக்கிற, இப்ப மதுரையே எடுத்துப்போமே, மதுரையில மாட்டு தாவணியில இருக்கிற மார்க்கெட் நின்று பேசினா என்ன ஆகும்? ஒரு 15 நிமிஷம் நின்று அவர் பேசுறாரு, என்ன ஆகும்? அந்த இடம் மதுரையே ஸ்தம்பிக்கும். திருச்சி மெயின் கார்ட் கேட்ல நின்று பேசுறாரு, என்ன ஆகும்? ஜென்ரலா நான் கேட்கிறேன், புரியுதுங்களா? இப்ப ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல போய் நின்று பேசினுங்கிறாரு, டி நகர்ல, சென்னையே ஜாம் ஆயிடும். அப்புறம் இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோட்ல நின்று பேசுறாரு இருக்குல்ல. சோ அவருக்கான பிரச்சாரம் பண்றதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. ஆனா காவல் நிலையம், அதாவது காவல்துறைக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அதை அவர் பாக்குறாரு. அதனால நம்மளால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஏர் நின்று பேசிட்டு போயிட்டே இருப்பாருங்க. ஒட்டு மொத்தமா ஸ்தம்பிச்சுன்னா அது ரெடி ஆகுதுக்கு 2 மணி நேரம் 3 நேரம் ஆகும். உடனே கேட்டால் சீன் போடுறீங்க, ஊன்றீங்க. இதுதான் உண்மை. மேலே பார்த்துட்டீங்களா நீ? கிராம்ப்பு நான் அந்த இடத்துல இருந்து அவன் பார்த்துருக்கேன், அது கிட்டத்தட்ட 15 அடி மேல இருக்கு.
20 அடி மேலங்க, 20 அடிக்கு மேல நிக்குது, அந்த ஃபேன் ஹைட்டுக்கு நிக்குது, நான் கீழே நிக்கிறோம். இப்படி பார்க்கணும், ஃபுல்லா கம்பிகள் 2 பக்கமும். அந்த கம்பியில ஏறாம இருக்கிறதுக்கு கிரீஸ் வேற தடவி வச்சிருக்கான். ஏறிடுவானுங்க இல்லாட்டி கம்பியை பிடிச்சி வழுக்கிட்டுன்னு. இது எல்லாத்தையும் மீறி எந்த இடத்துல அந்த போல்ட் இருக்கிற இடத்துல இங்க கிரீஸ் இல்ல பார், இங்க ஜம்ப் பண்ண முடியும், ஜம்ப் பண்ணி ஏறி வந்துட்டான். ஒரு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுறானுங்க. அப்படி மீறி உள்ள வரானுங்க. இதெல்லாம் ஐயா அதான் சொல்றோம்ல, இது ஆனால் இதை இந்த கள பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு யாருக்கும், காவல்துறைக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு இதனால பிரச்சனை வரக்கூடாது, அவருக்கு பிரச்சனை வரக்கூடாது, மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, போக்குவரத்து துறைக்கு பிரச்சனை வரக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ எல்லோருக்குமே எந்த இஷ்யூஸும் இல்லாம தெளிவா நடத்தணும். இப்போ அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், அவர் அஜித்குமார் கொலை வழக்கு நடந்த இதுக்கு சம்பவத்துக்கு அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். என்னைக்கு நடத்தினாரு? ஞாயிற்றுக்கிழமை நடத்துறாரு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை நடத்தணும்? ஏதாவது ஒரு கட்சி ஞாயிற்றுக்கிழமை நடத்தி பாருங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை. அவங்க எந்த விடுமுறை நாளையும் பண்ண மாட்டாங்க, ஒர்க்கிங் டேஸ்ல தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் ஸ்தம்பிக்கும், அந்த இடம் டிராஃபிக் ஆகணும், அப்பதான் என் கெத்தை காட்ட முடியுன்ற ஒரு எண்ணம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அதான் சொல்றேன்ல, வெளியில தெரியாது, வாயில வந்தவன் என்ன வேணாலும் பேசிட்டு போவான். உள்ள போய் உட்கார்ந்து ஆராயும் போது அவர் எடுத்து வச்ச, நான் இந்த மாநாட்டே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், எப்படிப்பட்ட ஒரு மனுஷர் அப்படின்ட்டு. 2 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வரவான், நின்று இன்னும் சீனை போறதை விட்டு வானான்னு ஒரு மனுஷன் எந்தாவது ஒரு மாநாட்டில் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் வராதுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஒரே கட்சி, இந்த ஒரு கட்சி தான் சொல்லுது, இவர் மட்டும் தான் சொல்றாரு, கஷ்டப்படாதீங்க, வீட்டுல இருந்து பாருங்க எப்படி லைவ் வரும் அப்படின்னு, லைவ்ல பாப்பீங்கன்ட்டு. அந்த அளவுக்கு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறார் விஜயண்ணா. அதனால இதெல்லாம் நடக்கும். அதற்கு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், பிரச்சனை இல்லாம பண்ணணுன்றது தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.